எஸ், தோத்துட்டோம், ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன். ஆனால் நான் தோக்கல, நீங்கள் தோத்துருக்கிறீங்க. ஏன்னா உண்மை என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும், அது அன்னைக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னதான் ஜாலியாக என்னதான் பேசினாலும் போனாலும் ஒவ்வொருத்தக்குள்ளேயும் உள்ள ஒரு வருத்தம், ஒரு கோவம் ஒன்று இருக்குது. நியாயத்துக்கு ஒரு ஒரு அர்த்தம் இல்லாமல் போச்சு அப்படின்னு இல்லையா? அது நியாயம்னா யார்? இப்போ இந்த கட்சி ஜெயிக்கிறது, அந்த கட்சி அப்படி இல்லைங்க. எந்த கட்சி ஜெயிக்கிறது மேட்டர் இல்லை, மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அது கிடைச்ச வரைக்கும் கிடைக்குமானா இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு கிடைக்காது. ஸோ என்ன சொல்கிறது, அவ்வளோதான். போகிறேன், பாய், டேக் கேர். அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். எப்போ வருவியா, மறுபடியும் வருவியான்னு கேட்டால் எனக்கு தெரிலங்க. 5 வருஷம் இங்கே இருந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு காமனாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க. ரஜினி ஃபேன்ஸ்லேருந்து அஜித் ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்ன ஒரு காமனான விஷயம், உடம்பை பாரு, ஹெல்த்தை பாரு. ஆல்ரெடி பாதி போச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும்? தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிடணும். அதில் வந்து எந்த ஓகே ஆமாம் எதிர்த்தோம், தைரியமாக நின்று எதிர்த்தோம். ஆனால் முட்டி போட்டு மண்டி போட்டு காலை பிடிக்க மாட்டோம். அது நடக்காது. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கல்ல சில தற்குறிஸ், ஓப்பனாக சொல்கிறேன். நீ ஓட்டு போட்டதுக்கு நீ இன்னைக்கு வந்து இந்த தொகுதியில் ஓகே உனக்கு இப்போ சந்தோஷம், உன் தலைவன் வந்து இப்போ நாளைக்கு சிஎம் இல்லை வந்து நீ விரும்புகிற கட்சி வந்து ஆட்சிக்கு வருது, சந்தோஷமா இருக்கு. ஆனால் மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறீங்களா இல்லையான்றத இனி வரும் காலங்களில் மக்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. இங்கே இருக்கிற ஊடகங்கள், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், அவங்க தெரிஞ்சுப்பாங்க எல்லாமே. நான் தைரியமாக ஓப்பனாக எதிர்த்து நின்று நான் எதிர்த்தேன். அப்பப்போ நான் போய் உட்காந்து மடியில் குனியில் முதுகில் போயிட்டு அவங்களுக்கு நமக்கு வேண்டியவங்க இவங்க வேண்டியவனு போயிட்டு தாஜா பிடிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக நேராக நின்று தில்லா எதிர்த்தோம். தோத்தோமா, ஒத்துக்கிட்டோம். ஆமாம், ஓகே, ரைட், தோத்துட்டேன், என் அசம்ஷன் தப்பாயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்கும் நண்பர்கள், இங்கே நிறைய பேர் ஸ்பேஸில் நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே தான் எனக்கு நண்பர்களே கிடைச்சாங்க. ஆக்சுவலி அக்காவும் இங்கே தான் கிடைச்சிது, தங்கச்சியும் இங்கே தான் கிடைச்சிது, நண்பர்களும் இங்கே தான் அதிகமாக கிடைச்சாங்க. ஸோ அதனால் பார்த்துங்க, லைஃப்பை பாரு, அப்பப்போ முடிஞ்சால் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. என்ன மாதிரி அதிகமாக டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணாத. முக்கியமாக தற்கூசிக்கிட்டேன்னு தள்ளி நில்லு. கடிச்சா ஊசி கூட கிடையாது, இன்னும் ஊசிலாம் கண்டுபிடிக்கல, மருந்துலாம் கண்டுபிடிக்கல. பேசுவான், 1000 பேசுவான். என்ன கொஞ்சம் வருத்தம், தலைவரை போட்டு இங்கே போட்டு அபியூஸ் பண்ணானுங்க, போவானுங்க வருவானுங்க. அது நம்மளால பார்த்துட்டுலாம் நம்மளால இருக்க முடியாது. அவ்வளோதான். மற்றபடி ஜெயலலிதாவை போட்டு ஜாலியாக கொண்டாடு. ஒரே ஒரு சின்ன வருத்தம், 1000 ஸ்பேஸ் போட முடியல, அவ்வளோதான். அது மட்டும் ஒரு சின்ன வருத்தம் நமக்கு இருக்குது. ஒரு தலைவருக்கு ஒரு ஜெயிலர் டூ ஆடியோ லான்ச் வந்து நமக்கு வந்து ஒரு 1000 ஸ்பேஸ் ஒன்று போடணும் அப்படின்றது ஒரே ஒரு ஆசை. அரசியல் பேச வேணாம் அப்படின்னு தான் நம்ம இருந்தோம். ஆனால் நம்மளை பிடிச்சி தாக்கு பிடிக்கும் போது நம்ம ஒரு எதிர்ப்பாக பதிவு பண்ணோம்ல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் ஜிப்சி, என்னன்னா என் ஒத்தனை எதுக்கிறதுக்கு இங்கே 10 பேர் 20 பேர் ஒன்றா கூடானுங்கல்ல, காக்கா கூட்டம், மறக்க மாட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். என்ன எல்லாமே இருக்கீங்க என்ற படம் இருக்கும், முடிச்சுன்னு சொல்லுங்க. அவ்வளோதான் மக்களே. ஸோ கீழே பேசுகிறவங்க பேச முடியாதவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இதான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸு, ஜிப்சியோட ஃபஸ்ட்டு ஸ்பேஸு. ஜிப்சி ஸ்பேஸில் தான் ரொம்ப பெருசாக பேசணும்லாம் ஆசைப்பட்டேன், ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரிசல்ட்டு மாற்றி விட்டுருச்சு எல்லாத்தையும். தோல்வி அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணு. முட்டு கொடுக்கல தப்பு, முட்டு கொடுக்கல அர்த்தமே கிடையாது. கபிலம் ப்ரோ, இது வரைக்குமே எனக்கு ஹாப்பி தான். ஒரு பக் இல்லாம, ஒரு இன்டரப்ட் இல்லாம நான் ஸ்பேஸை ரன் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து. அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃபன் பண்ணிக்கலாம் விடுங்க. வேற யாராவது பாட போறீங்களா? பாட்டு தான் இல்லை, மற்றபடி எல்லாருக்கும் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஸ்பேஸில் விஜய் ஃபேன்ஸுக்கு சொல்லல, மற்றபடி ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் யாருக்காவது இங்கே யாராவது நம்ம நண்பர்களை யாருக்காவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய ஐடிக்கள், நான் ஃபாலோ பேக் பண்ணியிருக்கிற ஐடிக்கள், வேற யாருக்கும் கிடையாது. இந்த போகும்போது ஏதாவது தப்பு பண்ணி மன்னிச்சிங்க, அந்த சீன்லாம் நான் போட மாட்டேன். ஓகேவா? என் ஸ்டாண்ட்லேருந்து நான் என்றைக்கும் மாற மாட்டேன், பார்த்துக்க என்ன. மற்றபடி அரசியல் பேசு, ஆனால் அரசியல் இப்போ எலெக்ஷன் டைமில் பேசுறியா, உன் கருத்து தெரிவிக்கிறியா, ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் உன்னை அரசியலில் இழுப்பாங்க, போய் சிக்கிக்காத. அது அவங்க வேலை, அவங்க பார்த்துப்பாங்க. மற்றபடி ஜாலியாக உன் தலைவனை கொண்டாடுறியா, ட்வீட்டை போடுறியா, படத்தை கொண்டாடுறியா, என்ஜாய் பண்ணுறியா, அதோடு போயிடு. இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா, சண்டைக்கு போனீங்கன்னா ஒன்று சொல்லுவானுங்க, என்னன்னா பார்த்தியா நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம், ஜெயிச்சிட்டோம், ஆளுங்கட்சி பிடிச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்பா. ஓகேவா? அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
சில பேர் சொல்லுவாங்க என்னால தான் ஃபேன் ஃபைட் ஆரம்பிக்குது, என்னால தான் ஃபேன் ஃபைட் ஆரம்பிக்குது. சரி ஓகே, நடுவில் 4-5 மாசம்லாம் நடுவில்லாம் வெளில போனேன், அப்பயும் நிக்கல, போயிட்டு தான் இருந்தது. சரி இப்போ நம்ம போறோம், பார்த்துக்க, அது மட்டும் பார்த்துக்க. மற்றபடி ரொம்ப நன்றிப்பா, எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண என்ன நிறைய டெம்ப்ளேட்லாம் உட்காந்து டார்ச்சர் பண்ணி நிறைய டெம்ப்ளேட்லாம் டவுன் வச்சேன். போய் ஃபோன் மெமரி மொத்தமாக க்ளீன் பண்ண எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடுங்க, சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இல்லை அடுத்து ரீசெட் பண்ணுறது ஆமாம் அப்படிதான் பண்ணணும். மற்றபடி ஒயிட் பியர், ஒயிட் பேர் ஜிப்சி, மெட்ராஸ் பையன், மொசக்குட்டி, ஏதாவது கோவத்தில் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிங்க மொசக்குட்டி. அப்படிதான் நான் ஐயா மூணு கபிலன் அது. ஐயா, கபிலன் ஐயா, எனக்கு ரொம்ப இல்ல இல்ல சந்தோஷம் இல்ல உங்ககிட்ட. இல்ல வேணாம் இல்ல இல்ல நானே முடிச்சிடறேன், இருங்க இருங்க. முடிச்சிடுவோம். அசோக் சார், அசோக் சார், சொல்லுங்க கபிலன் ப்ரோ. கடைசி வரைக்கும் குரூப்ல சேர்க்கல. நம்ம தான் டிஸ்பியூட் வந்தது, அப்புறம் எப்படி சேர்றது? நம்ம தலையினால நல்லா இருக்கணும்னு நினைப்போம், அவ்வளவுதான். ஒரு வருத்தம், ஒரு கோபம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு எனக்கு. என்னன்னா, நம்ம யோசிச்ச அளவுக்கு நம்ம யோசிக்கிற அந்த மைண்ட் செட்டு இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற பொதுமக்கள், இங்க இருக்கிற ஜென்ரேஷன் யோசிக்கல. உனக்கு இன்னைக்கு புரியாது, நாளைக்கு புரியும். என் தலைவர் சொன்னதை மறுபடியும் நான் கூச்சமே இல்லாம ஓப்பனா சொல்லுவேன், காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இந்த அடுத்த 5 வருஷம் கூட்டணி ஆட்சி அமைஞ்சாலும் அது நிலைக்குமா? அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள், கடந்த காலகட்டத்தில் பேசின விஷயங்கள், இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் கண்ணு முன்னாடி வரும். அப்போ ஒவ்வொருத்தனா வந்து புலம்புவான். நீ வந்து அட்வைஸ்லாம் பண்ணிடாத, அனுபவம்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அட்வைஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாத. நீங்க அட்வைஸ் பண்ண போய் நம்மளை எதிரியா பார்ப்பான். நம்ம ஏதோ ஒரு பெரிய, அவனுக்கு ஏதோ பெரிய இது நம்ம எதிர்த்து இது பண்றோம் அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்ல போனா நம்மளை எதிரியா பார்ப்பான். உண்மையிலே சொல்றேன். கூட இருக்கிறவனே வந்து ஓட்டு போட்டு கூட இருக்கிறவனே வந்து நம்மளை தப்பா பேசுவான். அதுக்கெல்லாம் யோசிச்சு பார்க்காத. அவன் பேசுறான், இவன் பேசுறான், யோசிச்செல்லாம் பேசாத. சண்டையை பார்த்துட்டேன், முதுகுல கத்தியை பார்த்துட்டேன், என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இங்க ஸ்பேசஸ்ல, ட்விட்டர்ல, ட்வீட்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உன் மேல என்ன வேணாலும் பூசுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அதனால டீசெண்டா சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போயிடு. ஃபேன் ஃபைட்டுக்குள்ள வந்து போற சண்டை போடுற ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதை தாண்டி இனிமேல் இவனுக்கு கூட போனோம்னா அவனுங்க அடுத்தது உன் பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே இறங்குவானுங்க, உன்னை மிரட்டுவானுங்க, அதுதான் பண்ணுவானுங்க. அடுத்து அவனுக்கு லெவலுக்கு அதுதான் பண்ணுவானுங்க. இங்கே இருக்கிற திமுக, அதிமுக, நீங்கள் எப்போ நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் எப்போ நடவடிக்கை எடுக்கல, நம்ம தொண்டை தண்ணி வற்றி 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 பேசி பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது மக்களே, பிரயோஜனம் கிடையாது. அவன் சுழியில் இருக்கிறது, அவன் தலை சுழியில் இருக்கிறது அவன் அனுபவிச்சாங்க, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஜிப்சிக்கிட்டலாம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஜிப்சி நானும் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருந்தோம், நானே, கிரேசி பாய், ஜிப்சி, ஒயிட் பேருக்குலாம் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன், குரூப்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் குரூப் இருக்காது, கலைச்சிருவோம். நான் போயிட்டு சரி ஓகே அண்ணனுக்காக தான் நான் திருப்பி வந்தேன். ஆமா சரி, நம்ம சும்மா விடக்கூடாதுல்ல. சரி, இவனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்ல, நான் இப்ப இல்ல என்னைக்குமே சொல்லுவேன். இவன் வந்துட்டான், நாளைக்கு வந்து இவன் என்னென்ன கொளறுபடி பண்ண போறான்னு எனக்கு தெரியும், புரியுதா? அது அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கிடையாது. நான் இப்ப வந்து எவனாவது கேட்டா கூட சொல்லுவேன். என்னாலேயோ இங்க ஜிப்சியாலேயோ இங்க ஒயிட் பேராலேயோ இல்ல நாங்க இங்க விஜய் எதிர்த்த இல்ல இங்க வந்து இப்ப விஜய் ஃபேன்ஸை எதிர்த்த ஐடிக்கள் யாருமே இங்க விஜய்க்கு ஓட்டு போடல. எங்களால நாளைக்கு நடக்கக்கூடிய அடுத்த 5 வருஷம் நடக்கக்கூடிய அடுத்த 5 வருஷம் என்னென்ன நடக்குதோ அதுக்கு எதுக்குமே நாங்க பொறுப்பு கிடையாது. நீங்க தான் யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ ஒவ்வொருத்தரும் கையிலையும் கரை இருக்கு. யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ உங்க கையில கரை இருக்கு. அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி. நான் ஒத்துக்கிறேன். இப்ப வந்து அவன் ஜெயிச்சுட்டான் என்ன பண்ணுவான் அப்படி கேட்டா கூட நான் சொல்லுவேன், இப்பவும் அவனுக்கு தகுதி கிடையாது, அந்த சீட்டுக்கான தகுதி அவனுக்கு கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்க. அது வந்து ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாம இருக்கலாம். உண்மையாலவே இப்ப எடுத்துட்டு வந்த ஸ்கீம்ஸ்னால எவ்வளவு மாணவர்கள் வந்து முன்னேறி வந்தாங்க. அதெல்லாம் இவன் 10 வருஷம் 20 வருஷம் பின்னாடி 1 வருஷம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அரசியலை பொறுத்திருக்கேன், என் அறிவுக்கு ஒண்ணு சொல்றேன், நீண்ட கால திட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை கொண்டு போகும். ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி, ஒரு ஊரோட வளர்ச்சி கொண்டு போகும் நீண்ட கால திட்டம், லாங் டேர்ம். ஒரு நாள் இந்த இன்ட்ராடே இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இன்ட்ராடே ஒரு நாள் இல்லை டெம்பரவரி திட்டங்கள்லாம் வந்து ஃபியூச்சருக்கு வந்து ஒரு வழி வகுக்காது. லாங் டேர்ம் நீண்ட கால திட்டங்கள். அவன் இது வரைக்கும் அவனோட தேர்தல் வாக்குறுதியில எதுவுமே சொல்லலை. நீண்ட கால திட்டங்களே இல்லை. பணம் கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். இருக்கிற திட்டத்தையாக கெடுக்காம இருக்கு. கபிலன் ப்ரோ இது வரைக்கும் சொன்னதில்லை, நான் வந்து நாட்டு மேல எனக்கு உண்மையாலவே அவ்வளவு அக்கறை இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மாசம் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட சம்பளத்துல ஒரு நிமிஷம் ஜிப்சி, எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ரெக்கமெண்ட்.
சொல்லுங்க என்ன. மேல லாஸ்ட் ஸ்பேஸ்னு போட்டு விட்டுருங்களேன். ஓகே, நீங்க பேசுங்க. இல்ல அதான் எனக்கு வந்து சுத்தி இருக்கவங்க ஒரு ஏழை பையன் படிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாலவே நான் எதுவுமே யோசிக்காம பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நான் வளர்ந்தது வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்கீம் போட்டிருக்கு, அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணதை தவிர்த்து நம்மளை சுத்தி இருக்கவங்க நண்பர்கள் பண்ண ஹெல்ப் மூலியமா தான் நம்ம வளர முடியும். அதுக்கு ஏறுறதுக்கு ஒரு கையில வந்து ஒரு ஒரு விழுதை பிடிச்சிதான் நம்ம ஏற முடியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் நம்மள மாதிரி பசங்களுக்கு. அப்படி அடிமட்டத்துல இருந்து படிச்சுதான் வளர்ந்துருக்கேன். அதனால கல்விக்கு வந்து நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. இல்ல மாற்று அரசியல் வேணா நீ சீமான் சைட்ல வந்து உண்மையாகவே நம்மள மாதிரி படிச்சுட்டு எலிஜிபிளான ஆளுங்க வந்து ரோட்ல இறங்கி பேசுறானுங்க. நீ அவனுக்கு போட்டிருந்தா கூட மனசாரி இருக்கும். ஆனா ஒண்ணுமே பண்ணாத ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை பத்தி நீ யோசிக்கல. இவன் இதுக்கு முன்னாடி என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணான்னு யோசிக்கல. இதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு அவன் பதவியை மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு இருங்க. ஆனா அவன் நாளைக்கு நல்லா தமிழ்நாட பண்ணிடுவான்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத. நீ கரெக்டான ஆளுகிட்ட கொடுத்தாதான் அது பண்ணுவான். நிர்வாகம் பண்ண தெரிஞ்சவனுக்கு. ஆமா, இப்ப நீ இவனுக்கு கொடுத்துட்டு அப்ப வந்து நம்ம தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமா வந்துடும் மட்டும் நீ எதிர்பார்க்காத. அதெல்லாம் சும்மா கதை. ஸோ அதனால ஓட்டு போட்டீங்க, இனிமேல் ஓட்டு போட்டோம் அவன் இது நீ அனுபவிச்சிக்க. ஆமாப்பா தோத்துட்டேன்ப்பா, கபிலன் தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன். ஆனா நான் ஓட்டு போடல. இருங்க, மத்தவங்க டைம் முடிச்சிட்டீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? இல்ல முடிக்கணும். ஏங்க ஒரு லென்த் ஸ்பேஸ் போட்ட ஒரு லென்த் ஸ்பீச் எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்கணும்னா எப்படி ஜிப்ஸ்? 1:30க்கு ஆரம்பிச்சோம், 2 போகுது, சீக்கிரம். பரவாயில்ல இருங்க. என்ன நீ என்ன மறுபடியும் என்ன கொண்டு வரணும் முடிவு பண்றீங்க? அதெல்லாம் வரமாட்டேன். ப்ரோ அவரு நம்ம கபிலன் ப்ரோ வந்து அவர் பேசும்போது வாட்ச் ஓட எனக்கு இந்த சென்டிமெண்ட் அவர் என்னைக்கு முடிக்கிறதோ அந்த அந்த அப்பதான் அந்த ஒரு 10 நிமிஷம் நமக்கு இந்த சென்டிமெண்ட் வொர்க் அவுட் ஆகாது. நம்மள ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சரிங்களா, சொல்லிட்டு போய்டுவோம். அப்புறம் சொல்லாம போயிட்டு எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான், சிம்பிள் தான், மூணு தான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான், எருவ மாட்டுக்கும் ஒரு சூடு தான். திருந்தவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு அவங்க அனுபவிச்சுக்க வேண்டியது. இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு 5 நிமிஷம் தான் ஜிப்ஸ். ஓகே, சென்டிமெண்டலான பேசல. 2 மணி டைம் ஸ்டார்ட் நவ. 2 மணி கரெக்டா ஒரு 10 நிமிஷம். போறேன்னா தயவு செஞ்சு மறுபடியும் தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க. கபிலா இங்கே வா, மறுபடியும் வா, இங்கே பாரு, இதுக்கு வா, இல்லை அதுக்கு வா, வேணாம். என் லைஃப் என்னை பார்க்க விடுங்க. 5 வருஷம் என்ன எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எவ்வளோனால என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்கள வச்சு நாசமாக போட்டோம். இனிமேல் நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பாடு. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாதான் நம்ம சோறு. அது மட்டும் பார்த்துக்க. இது ஒன்றும் புதிய தத்துவம்லாம் கிடையாது. உண்மையிலே அதான் என்ன. அதனால் பார்த்துக்க. தயவு செஞ்சு இங்கே ட்விட்டரில் என்ன நடக்குது ஏது நடக்கலாம் என் காது கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. சில பர்சனல் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், என்கிட்ட நேரடியாக கான்டாக்ட் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ட்விட்டரில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்கிட்ட கொண்டு வந்தீங்களா, ஜாலியாக பேசுகிறீங்களா, போகிறீங்களா, ஓகே ரைட்டு. மற்றபடி இங்கே என்ன நடக்குது, அவன் இப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறான், அதெல்லாம் வேணாம், என்கிட்ட கொண்டு வராதீங்க. ஏன்னா அது என்னை தூண்டும், மறுபடியும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணும். யாருக்காக? தலைவனுக்காக. அது வேணாம், ஓகேவா? மற்றபடி பார்த்துங்க. கிளம்புறேன். ஐடி டிஏட்டட் பண்ணிட்டு போகலாமா இல்லை பூட்டு போயிடலாமா? அப்படிலாம் ஐடி வச்சுட்டு போங்க. ஐடியா போட்டு போட்டுருங்க. கபிலன் ஒரு லெஜெண்ட் இருந்தாருன்னு வெங்காயமா வெள்ள பூண்டு இல்ல பூட்டு எப்படி போறது, பூட்டு எப்படி போறதுன்னு சொல்லி கொடுங்கப்பா. பூட்டுலாம் வேணாங்க, அது அசிங்கமா இருக்கும். சரி பாத்துங்கப்பா. சரியா, அவ்வளவுதான், கிளம்புறேன். இது என் ஸ்பேஸ் நான் போட்டு பேசுறத விட எனக்கு ஜிப்சி ஸ்பேஸ்ல பேசுறது எனக்கு ஒரு ஆசை. என்னன்னா ஜிப்சி ஸ்பேஸ்ல வந்து நான் ஏன் ஜிப்சிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த ஸ்பேஸ் ஏன் ஜிப்சி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அவருக்கு ஒரு பழைய பாக்கி கணக்கு ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு ஒரு நிறைவேற்றணும் ஒரு ஆசை. அவர் ஸ்பேஸ்ல நம்ம ஒரு ஸ்பீக்கரா நின்று பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை. அது எப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க முடிவு பண்ணுது. ஆமா தோத்துட்டேன், ஓகே ரைட்டு, ஓப்பனா ஒத்துக்கிட்டு போறேன். இல்ல, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொன்னாங்க. அந்த காத்திருப்பு ஜாஸ்தியாச்சு. அந்த காத்திருப்பை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, காத்திருந்து பதில் சொல்லும். நான் காத்திருக்கிறேன், இல்ல காணாம போறேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா பேசுவான், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஓகேவா? நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். என்ன ஆனா இது ஏன் தோல்வி இல்லை, உங்க தோல்விதான். நான் தோக்குறேன். நான் ஓட்டு போட்டு வந்து இங்க வந்து மக்களுக்கு ஐயோ இவங்களை ஓட்டு போட்டேன், இங்க போடுற இத்தனை பேர் ஆகுது, இத்தனை பேர் நாசமா போறாங்க, இத்தனை பேர் ஆகுறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணலாம். நாளைக்கு நான் அதை ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஓட்டு போடல. ஓட்டு போட்டோம் அத்தனை பேர் கையில உங்க கையில கரை இருக்கு. அடுத்த 5 வருஷம் எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம். அனுபவி. சாபம் விடல, ஃபேக்டை சொல்றேன்.
ஃபேக்டை சொல்கிறேன். 5 வருஷமாக நெகட்டிவ் தாட்டோடவே ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்போடவே சுற்றிட்டு இருப்பேன். டென்ஷனு இங்கே இருக்கிறவங்க ஸ்பீக்கரில் இருக்கிறவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி சில நேரத்தில் பேசியிருப்பேன். கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி சாரி கேட்பேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறையா. இதால் என்ன ஆகுதுன்னா நிறைய பாதிப்புகள், நிறைய டேமேஜ் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், நல்ல நண்பர்களை சம்பாதிச்சேன், நல்ல தங்கச்சிங்களை சம்பாதிச்சேன். அது எனக்கு சந்தோஷம், ஹாப்பி. பார்த்துக்க, கிளம்புறேன், பாய். ஜிப்சி ஏதோ நீங்கள் சொல்ல வந்தால் சொல்லுங்கள் ஜிப்சி. உங்கள் டைம் இருக்கு உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு 10 நிமிஷம் கொடுத்தேன். ஓகே, வேற யாராவது? எனிஒன்? ஓகே, முடிச்சுக்கலாம். மெட்ராஸ் பையன் ஏதாவது பேசுறீங்களா? ஒயிட் பியர், விஜயராஜ், ஏகே ரூல்ஸ், இவ்வளோ பேர் தான் எனக்கு மைக்கில் காட்டுது. அசோக் சார், ஸ்லோபன். இல்ல நான் சொல்றதுக்கு இல்ல, மத்தவங்க சொல்றது நான் சொல்லுங்க. நான் முன்னாடி சொன்னதுதான், எனக்கு அந்த கில்ட்டோ எதுவும் கிடையாது. இப்போ ரீசெண்டா நான் பார்த்த மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ ரீசெண்டா சில போஸ்ட்டுகள், அது தலைவர் ஃபேன்லையும் பார்க்குறேன், தலை ஃபேன்லையும் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இல்ல, அவருக்கு ஆக்சுவலா வேலை இருக்கு. அவர் வந்து தள்ளி ஆமா ப்ரோ, வேலை இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, ஃப்ரீயா இருக்கும் போது நான் இப்பவே வரணும்ல, இல்ல எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும் போது. சதீஷ் ப்ரோ நிறைய இருக்கு, நிறைய வேலை இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா நிறைய வேலை இருக்கு. ஆமா ப்ரோ, நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும் போது சொல்றேன். காரணம் 2 ரீசன். 1, இதுங்க மத்தியில உட்காந்து குடும்பம் நடத்த முடியாது. ஐயோ ப்ரோ, தெரியும் 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 தெரியும். நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசிருக்கோம். இல்ல நம்ம சும்மா இருந்தாலும் இவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க, வம்புழுத்திக்கிட்டே இருப்பானுங்க. 1. 2வது, நமக்கு பீஸ்ஃபுல்லா இங்க வந்தோம்னா இல்ல ப்ரோ ஸ்பேஸ் கொடுக்குறோம், இந்த வாரம் என்ன ஸ்பேஸ் கொடுக்குறோம், ஏதாவது ட்வீட் போட்டா ஸ்பேஸ் கொடுக்குறோம். நான் ஸ்பேஸ் போட்டா இதை 1 மணி நேரம், மற்றவங்க மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடியல, 7 மணி நேரம் 8 மணி நேரம் போகும். அது நம்மளால முடியாது. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம். காலையில தூங்கி எந்திரிச்சாங்க, காலைல என்ன ட்வீட்டை போடணும், என்ன மீம்ஸ் ரெடி பண்ணணும், என்ன வீடியோ கண்டென்ட் இருக்கணும், மைண்டு முழுக்க இப்படிதான் போகுது. உண்மையிலே சொல்றேன், சத்தியமா மனசார சொல்றேன். அது ஒரு மாதிரியா ஒரு இதால ஹெல்த் கெட்டு போய் அது வேணாம், விட்டுருங்க. நான் வந்து நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் இங்க வந்து லாஸ்ட் இந்த ஒரு 2 மாசம் நான் இங்க இருந்ததே பெரிய மேட்ரு. அது ஜிப்சிக்கும் ஒயிட் பியருக்கு எல்லாருக்குமே தெரியும், என் க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல விரும்பல. ஆனா இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா மைண்டுக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. 2வது லைஃபை பார்க்கணும். ஆமா ப்ரோ, லைஃபை பாருங்க, ரிலாக்ஸ் ஆகும். இது அவனுக்கு வந்து ஓகே தோத்துட்டேன், ஆமா ஓகே ஆமா சரி, என்ன நினைச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆமா நான் தோத்துட்டேன், நான் போறேன். ப்ரோ நாம தோக்கல, நாம யாருமே தோக்கல, மக்கள் தான் தோக்குறாங்க. அவன் நான் தோத்துட்டேன், அவனுக்கு ஜெயிச்சிட்டானு. ஓகே ரைட், எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. எல்லாருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆனா எனக்கு வந்த கோபம் என்னைக்கா ஒரு நாள் எனக்கு வந்த கோபம் இங்க இருக்கிறவன் எவனுக்காக ஒருத்தனுக்கு வரும், இல்ல இங்க ஒரு 10 பேருக்கு 50 பேருக்கா வரும். எனக்கு வந்த கோபம், ஜிப்சிக்கு வந்த கோபம், என்னடா இப்படி அநியாயம் கண்ணு முன்னாடி நடக்குது, இது கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு கோபம் என்னைக்கா வரும். அன்னைக்கு என்ன எவனா நினைச்சு பார்த்தானா சந்தோஷம், அவ்வளவுதான். விட்டுருங்க. சரி ப்ரோ, டேக் கேர். சரி ஓகே, பாப்போம் இன்னொரு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நன்றி. இன்னொரு 17 மைக் நிக்குது. கார்த்திக் ப்ரோ கை தூக்குங்க. கபிலன் ப்ரோ, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நல்லா மண்டையை கழுவிடுங்க, போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ்ஷா இருங்க, புரியுங்களா? நல்ல ஒரு இடத்துக்கு போங்க, ஹிமாலய மலையை நம்ம தலைவர் போன மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ நீங்க இல்லை போங்க, நல்லா ஃப்ரீயா போயிட்டு வாங்க. ஸோ நீங்க நிறைய எஃபர்ட் எடுத்தீங்க. ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு மாசமா தான் வந்து உங்க இதுல ஸ்பேஸ்லாம் வந்து கேட்டுதான். ஸோ நிறைய எஃபர்ட் எடுத்தீங்க, ஜிப்சியை, டிராகன் ப்ரோவு, ஸோ நிறைய பேர் வந்து நிறைய இது பண்ணீங்க. ஸோ உங்களை ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஓகே ஃபைன், பட் அதை பற்றி நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவ் மூவ் ஆன் பண்ணுங்க. ஸோ எப்போவே பாசிட்டிவ் தான் நமக்கு. இங்கே இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவ் வராது, நெகட்டிவ் தான் வரும். அதனால நம்ம கிளம்புறது தான் கரெக்ட். இல்லை அதுதான், போயிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்கன்ற, பண்ணிக்கோங்க, நல்லா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உடம்ப. ஓகே ஓகே கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணாத்த பர்சனலா நான் ரொம்ப அண்ணாத்த நான் ராஜவங்கிட்ட ரொம்ப இதெல்லாம் பேசக்கூடாது, கீழே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான், பார்த்துட்டு இருக்கிறான்லாம்.
சும்மா அண்ணாத்த டாட்டா பாபே முடிச்சுப்போம். ஏன்னா ஜிப்சி ரொம்ப இதுவா போகுது, முடிச்சுப்போம். ராஜங்க பாத்துக்கலாம். சொன்னீங்கன்னா ஆஃப் ஓகே ஓகே பண்ணிடுவேன். அண்ணாத்த. ஜிப்சி இங்க தானே இருக்கிறாரு, பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜிப்சி எப்பவுமே என்கிட்ட காண்டில தான் இருக்காரு. ஓகே ஓகே கபிலன் அண்ணாத்த. அதுதான் தவறு. எல்லாம் ஏன் டிஎம் ஃபில் ஆகும். நானும் ஆக்டிவா இருக்க மாட்டேன்பா. தலைப்படம் வரும்போது வருவேன், அவ்வளவுதான். ஒயிட் பேர் இங்க தான் இருப்பாரு. ஒயிட் பாத்து பியர்லாம் வெளில போயிட்டு ஆல்ரெடி இதுக்காக தான் வந்தாரு. இங்க ஆக்டிவா அண்ணாத்த யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, நான் போயிட்டு 1 month ஆயிடுச்சு. சரி, இவனுங்க பண்றது ரொம்ப ஓவரா இருந்தது. சரி, நம்ம இதுக்கு அகைன்ஸ்டா பேசாம இருந்தா தப்பு. நம்ம மனசு இல்ல, நம்ம அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால வந்தேன் நான். இனி வந்து பேர்ட் வியூ தான், அப்படியே மேல இருந்து பாத்துட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க எல்லாம் இதுக்குள்ள ஜிப்சி நான் ப்ரோ எல்லாத்துக்கும் நாக்கெல்லாம் நம்ம போட்டு ஜிப்சி வேற ஃபேக் ஐடியில வருவாங்க ஜிப்சி ப்ரோ. இத வந்து இது பண்ணிடுவேன். அது ஃபேக் ஐடி என்னன்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் ஜிப்சி ப்ரோ, உங்களுக்கு அண்ணாத்தாக்கு ஒயிட் பியருக்கு மொசக்குட்டி ப்ரோக்கு எல்லாத்துக்கும் என் நம்பரை டிஎம் பண்ணிடுறேன். எனக்கா ஒரு நாளைக்கு தோணுச்சுன்னா கூப்பிடுங்க, பேசுவோம். ஒயிட் பியர் ஸ்மைலி போடாங்க. ஒயிட் பியர் கடுப்பாகுது எனக்கு. ஒயிட் பேர் சாரி ஜிப்சி கீழே ப்ராப்ளம் சொல்ல ஒரு மைக் கேட்குறாராம், எனக்கு டிஎம் பண்ணாரு, கொடுங்களேன். அவர் முதல்ல கேட்டாரு, அப்ப கொடுத்தேன். அவர் கனெக்ட் பண்ண முடியல, திருப்பியும் பாக்குறேன். கொடுங்க. டிஎம் தான் பார்ப்பேன். அதே இல்ல எனக்கு டிஎம்ல சொல்லிட்டு காட்டலையேப்பா. போங்க. இது ஒரு மாதிரி ஏதோ ஃபேர்வெல் மாதிரி போகுதுங்க, வேணாங்க. ஏதோ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பார்த்தவங்க பழகணுங்க, எல்லாத்தையும் ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் தான் பார்த்தேன். ஜிப்சி பேசாத காரணமா வச்சு அப்படியே சொல்லிட்டு கிளம்பலாம் பார்த்தேன், அவ்வளோதான். கபிலன் எனக்கு காட்டல. இது முன்னாடி அப்ப காமிச்சது, திருப்பி கேட்க சொல்லுங்க. ப்ராப்ளம் சொல்ல கொஞ்சம் ரீஜாயின் பண்ணிட்டு கொடுங்க. ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், அந்த ஒரு ஐடி ஒன்று இருக்கும், அவன் பேர் ஐடி இல்ல 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 காணும். அவங்களே பார்த்து விடுங்க கபிலன். தலைவர் ஃபேன்ஸும் தலை ஃபேன்ஸுமே பாருங்க. யார் யாரெல்லாம் டிஎல்ல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகிருங்க, அவ்வளவுதான். ரீச்சுக்கு ஃபேன் ஃபைட் பண்ணுறோன்னா நம்பாத, அதை பார்த்துக்க. ஒரிஜினலாகவே அவன் தலைவனுக்கு அவன் உண்மையாக இருக்கிறானா அவனை பார்த்துக்க, ஃபாலோ பண்ணிக்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்துக்க, அவ்வளோதான். அதுவும் சொல்லணும் தேவையில்லை. ஒரு காட்ட மைக் கேட்டிருக்க டிஎம் வரைக்கும் வந்துட்டாருங்க, பாவம் மனுஷன் கையெல்லாம் காட்டினாருன்னு நினைக்கிறேன். இல்ல கபிலன், எனக்கு இன்னும் காட்டல. இப்பவும் ஃபுல்லா போய் பார்த்து வரேன். உங்களுக்கு யாராவது காட்டுதா? மொசக்குட்டி சாரி மெட்ராஸ் பையன் போஸ்ட் கொடுத்து பாருங்க ஒயிட் பேருக்கு. எனக்கு காமிச்சிது கீழே கொஞ்ச நேரம். இருங்க, உங்களுக்கே தரேன் கபிலன், உங்களுக்கே தரேன். இருங்க, கோஸ்ட் ஒன் லாஸ்ட் கோஹோஸ்ட். ஆமா, 17 பேர் இருக்காங்க. அதுல வந்து அவரை காணவே. இப்பதாங்க காமிச்சது, பார்த்தேன் நான். ப்ராப்ளம் சால்வர் காமிச்சது. எனக்கு முன்னாடி அப்ப காமிச்சது, அப்ப கொடுக்கும்போது கரெக்டா வெளில போயிட்டாரு அவரு. வெளியே போயிட்டாரு. நீங்க டிஎம்ல பிங் பண்ணுங்க அவருக்கு, வர சொல்லி. ஏகே ரூல்ஸ் கரெக்டா வராரு, கரெக்டா போறாருப்பா, பக்காவா இருக்காரு. மத்தவங்க பேசினவங்க அப்படியே கீழே படிங்கன்னா நான் மத்தவங்க வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன். ப்ராப்ளம் சொல்ல கொஞ்சம் மைக் கேளுங்களேன். சார் பேசலாமா? யாருங்க? பேசுங்க சொல்லுங்க சார். நான் கொஞ்ச நேரமா கேட்டுட்டு இருந்தேன், மனம் தளராதீங்க. அதானாலும் நான் எங்க பார்ட்டி நிறைய தோத்து போயிருக்கு, ஜெயிச்சிருக்கு, மனம் தளராதீங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா 29 ஜெயிக்கிற தோக்குற மேட்டர் இல்ல சார், நான் அதிகலாம் போல, நமக்கு வேலை இருக்கு. இதுக்கு மேல இருந்தாலும் செத்து போயிடுவேன். அப்புறம் இன்னொன்னு கேளுங்க. நான் முன்னாள் ராணுவத்தை சொல்றேன், என்ன நாங்களும் நிறைய சர்வீஸ்ல இருந்ததுனா சொல்றேன். இது 29 எம்பிஎஸ் இருக்காங்க சார். நீங்க ஆக்சுவலா வந்து யாருமே இல்லைன்னு நினைச்சிக்க கூடாது, இருக்காங்க. அவங்க நிறைய தே கேன் டூ ஒண்டர்ஸ். அதனால வந்து பார்ட்டி லீடர்ஷிப் பார்த்து டிசிஷன் எடுப்பாங்க. அதனால வந்து நல்லதுதான் நடக்கும் எல்லாருக்குமே. நான் ஏடிஎம்கேனாலும் சரி, இதான் சரி, யாருமே 30-40 வருஷம் அரசியல்ல இருந்த போது இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் தே வில் பிக் அப் ஃப்ரம் த த்ரெட்ஸ் அண்ட் கம் பேக் அகெயின். அப்படிதான் தோணுது எந்த ஒரு பார்ட்டியானாலும். ஆல் த பெஸ்ட். ஏன்னா நீங்கள்லாம் வந்து எல்லா ஸ்பேசஸ்லையும் சரி எல்லாருமே உழைச்சிருக்கீங்க வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நன்றி. ஓகே சார், அவ்வளோதான். தேங்க்யூ சார். பை பிரதர். ஆக்சுவலி என்ன சொல்லுவேன்னா, நீங்க எல்லாருமே நல்லா பண்ணீங்க, இது முடி நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கு மேலே வேணும். இது ஒரு சின்ன செட்பேக் தான், திருப்பியும் கண்டிப்பாக வரும் காலம். அதாவது தலைவர் சொன்ன மாதிரி காலம் காத்திருந்து பதில் சொல்லும். ஓகேங்களா? பாஷால சொன்ன மாதிரி தான்.
நல்லவங்களுக்கு அதாவது கேட்டவங்களுக்கு சரியா கொடுப்போம், கடைசி கை விட்டுருவோம். அதே தான் வச்சுக்கீங்களேன். அவங்களுக்கு இன்னும் தெரியல, திருப்பியும் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். வந்த பின்னாடி அவங்களுக்கு இருக்க அவங்க பண்ற இதுலயே வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்ணது தப்புன்னு. சரிங்களா? ஸோ டோன்ட் லூஸ் ஹோப், அவ்வளவுதான் நானும் சொல்லுவேன். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஆகும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் we will come back. அவ்வளவுதான் பிரதர். தேங்க்யூ. ஜிப்சி எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. இந்த பசங்க பாத்தீங்களா வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க, அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க தலையும். எப்பா அதை விடுங்க ப்ரோ. இங்க பாருங்க, இதனாலதான் நாங்க இன்னையோட ஸ்பேஸ முடிக்கிறது டே. அது நடக்கத்தான் போகுது, அது ஏற்கனவே சொன்னதுதான். சரிங்களா பிரதர்? சத்தியமா இது கண்டிப்பா இன்னும் நடக்கும். இன்னும் ஒரு 6 month நடக்கும். 6 month கண்டிப்பா நடக்கும். பட் ஒன்ஸ் இல்ல பிரதர், இல்ல இன்னொன்னு என்னன்னா, அவங்க இப்ப ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவங்க 6 மாசத்துல அவங்களுக்கு செயல்பாடு வச்சுட்டு மக்களே திரும்பிடுவாங்க, அவங்களே இது நினைச்சிடுவாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு திருப்பி வரும். ஓகேங்களா? நம்ம 6 மாசம் அமைதியா இருக்கலாம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே கபிலன், முடிச்சுக்கலாமா? எப்பா எல்லாருக்கும் பாய்ப்பா. சாரி பேச முடியலன்னா விடுங்க. சாரி, பாய், டேக் கேர். தேங்க்ஸ் பிரதர், பாய். பாய் பாய்.